ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கோதை என்றால் பூமாலை என்று பொருள். பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனாம் அரங்கனுக்காக தொடுத்த மாலையை தான் சூடி மகிழ்ந்து அருகே இருக்கும் கிணற்றில் பார்த்து ரசிக்கும் கோதையின் செயல் தந்தை பெரியாழ்வாராம் விஷ்ணு சித்தருக்கு தெரிய வந்ததும் தலைமுடி கண்ட மாலையை தவிர்த்து வேறொரு மாலையை பெருமாளுக்கு சூட்டினார். அன்றிரவு பெரியாழ்வாரின் கனவில் தோன்றிய பெருமாள், கோதை சூடிய மாலையே தமக்கு உகந்தது, இனி அவள் சூடித்தந்த மாலைகளையே தனக்கு சாற்ற வேண்டும் என்று அருளினார். இப்படி சூடிக் கொடுத்த சுடற்கொடியாள் அருளிய திருப்பாவையில் இருந்து இதோ 13ஆம் பாசுரம். இன்று மார்கழி 13ஆம் நாள். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரிக் கண்ணினாய். குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ. நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம் பாவாய். இதன் பொருள், கொக்கு வடிவம் கொண்டு தன்னை கொல்ல வந்த பகாசுரனது வாயை பிளந்தவன், கொடியவனான ராவணனுடைய தலைகளை எளிதில் அறுத்து தள்ளியவன். இத்தகைய வீர சாகசங்களை பாடிக்கொண்டே பெண் பிள்ளைகள் நோன்புக்குரிய இடம் நோக்கி சென்று விட்டனர். சுக்கிரனான வெள்ளிக்கோளும் உதித்து விட்டது, குருவான வியாழக்கோளும் மறைந்து விட்டது. மேலும் இறுதியிடி செல்லும் பறவைகளும் ஒலி எழுப்பிவிட்டன. செந்தாமரை பூவையும் மானையும் போன்ற கண்களை உடையவளே, சித்திரப்பாவையே, கண்ணனோடு சேர்ந்திருக்கும் நல்ல நாளாக வாய்த்தது இன்று. உடலும் உள்ளமும் குளிரும்படியாக அமிழ்ந்து அமிழ்ந்து நீராட வராமல் படுக்கையில் கிடப்பானேன்? நீ மட்டும் கண்ணனையே நினைத்து தனியாக கிடக்கும் கள்ளத்தனத்தை கைவிட்டு எங்களோடு கலந்து நீராட எழுந்து வருவாயாக. இப்பாசுரத்தில் தனது கண்ணழகுக்கு தோற்று கண்ணன் தானே வருவான் என்னும் கருத்துடன் அவனுடைய வீரச் செயல்களில் மனம் ஒன்றி படுத்து கிடப்பவளை எழுப்பும் வகையில் அமைந்த பாசுரம் இது. ஈச்சடியில் கள்ளம் தவிர்த்து என்று ஆண்டாள் குறிப்பிடுவதை கவனிக்க வேண்டும். பொருளை திருடுவது மட்டுமே கள்ளமல்ல. பகவானை நினைக்காமல் துதிக்காமல் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தால் அதுவும் கள்ளமே. ஆம், வயதான காலத்தில் போதும் பக்தி, இளமையில் எதற்கு என்ற நினைப்பிருந்தால் அதை அகற்றிடுவோம். அடுத்த நொடி என்ன நடக்குமோ தெரியாது என்றே இப்பொழுதே இயன்றவரை அப்பரந்தாமனை பாடித் தொழுதால் நமக்கு தேவையான செல்வம் அத்துணையையும் அம்மாதவனே கொண்டு சேர்ப்பானாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.